வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மதுரையில் தனிநபர் இடத்தை மாநகராட்சி அபகரிக்க முயற்சி. மதுரை புடூர் கற்பக நகர் பகுதியில் வசித்து வரும் பழனியப்பன் என்பவரின் தந்தை வீரப்பன், அவரது மனைவி மீனாட்சி, அவரது நண்பர் செண்பக ராஜா ஆகிய 3 நபர்களும் 1992ஆம் ஆண்டு மதுரை மதிச்சியம் வடக்கு தெரு பகுதியில் உள்ள சர்வே எண் 379(1) இல் உள்ள 12,097 சதுர அடி நிலத்தை நாராயண ஐயங்காரின் பேரன் கண்ணனிடம் இருந்து கிரயம் பெற்றனர். இந்நிலையில் அப்பகுதி மாநகராட்சிக்கு சொந்தமான புறம்போக்கு பகுதி என சம்பந்தப்பட்டவர்கள் மீது மாநகராட்சி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தது. 1992ஆம் ஆண்டிலிருந்து இவ்வழக்கை வீரப்பன் நடத்தி வருகின்ற இடையில் அவரும் அவரது மனைவி மீனாட்சி அவர்களும் மரணம் அடைந்ததால் அவரது நண்பர் செண்பக ராஜாவும் வழக்கை தொடர முடியாமல் வீரப்பன் மகன் பழனியப்பனுக்கு பவர் ஆஃப் பட்டாணி வழங்கினார். ஆகையால் பழனியப்பன் தொடர்ந்து அந்த வழக்கை நடத்தி வந்த நிலையில் 2018ஆம் ஆண்டு மதுரை மாவட்ட நீதிமன்றம் அந்த இடம் வீரப்பன், மீனாட்சி, செண்பகராஜா ஆகிய மூவருக்கும் பாதியப்பட்டது என்று தீர்ப்பு வழங்கி கோர்ட் அமினா முன்னிலையில் காவல்துறை பாதுகாப்புடன் 2430 சதுர அடி நிலத்தை பழனியப்பனிடம் ஒப்படைத்தது. அதனைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு கோர்ட் அமினா முன்னிலையில் காவல்துறை பாதுகாப்புடன் 5040 சதுர அடி நிலத்தை பழனியப்பன் வசம் ஒப்படைத்தது. அந்த தீர்ப்பை எதிர்த்து 2023ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சி மேல் முறையீடு செய்தது. வழக்கின் விசாரணையில் நீதிமன்றம் அப்பகுதி மாநகராட்சிக்கு சொந்தமான பகுதி என்றால் அதற்குரிய ஆவணங்களை 4 வாரங்களில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் 2 வருடங்களாகியும் இன்று வரை மதுரை மாநகராட்சி அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை என்று நேற்று பழனியப்பன் அவரது வழக்கறிஞர் காளிமுத்து ஆகியோர் தங்களது பகுதியில் தகர செட்டு அமைத்து வந்த நிலையில் அப்பகுதி பொதுமக்களும் மாநகராட்சி ஊழியர்களும் இப்பகுதி மாநகராட்சிக்கு சொந்தமான புறம்போக்கு பகுதி என்றும் இதற்கான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்றும் தகராறில் ஈடுபட்டனர். செய்தி தெரிந்து வந்த மாநகராட்சி துணை மேயர் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது, தீர்ப்பு வரும் வரை காத்து இருங்கள், இல்லை என்றால் யாரிடம் உரிய ஆவணங்கள் உள்ளதோ அவர்கள் இதற்கான துறை சார்ந்த அலுவலர்களை நேரில் வர சொல்லி அதற்கான தீர்வை காணுங்கள் என்று இருதரப்பிடமும் சமசரச பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பின்னர் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதி சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நாராயண ஐயங்கார்ன்றது ஒரு சொத்து, உயில் சொத்து. நாங்கள் வாங்கி வார்டு நம்பர் 10 இந்த சொத்து ஒரு உயில் சொத்து. அந்த சொத்தை செகண்ட் அடிஷனல் சப்கோர்ட்டு மதுரை. அதில் ஓஎஸ் 1139/2010 வீரப்பன், பிஆர் மீனாட்சி, பிஆர் செண்பகராஜா பிளைண்டிங் வெர்சஸ் மதுரை கார்பரேஷன் துணை கமிஷனர் மதுரை. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கார்பரேஷன் இந்த இடத்துக்கு உள்ளே வரக்கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவு. இது போக வாங்கி மிஸ்டர் சாது ரமேஷன் சொல்லி ஒரு ஆய்வாளர் இருக்கப்ப எடுத்துட்டான். அதில் மொத்தம் டோட்டல் 12,000 சம்திங்கு, எடுத்தது 7,000 சம்திங்கு. அதில் 2 டைமாக எடுக்கிறான். ஒன்று 2,000 சம்திங்கு, இன்னொன்று 5,000 சம்திங்கு அடைச்சிட்டு போகிறான். இதே மாதிரி பொதுமக்களை வச்சு தூண்டி தள்ளி விட்டுறாங்க. இதை ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். செகண்ட் டைமு இதே மாதிரி கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி வர்றப்ப இதே ஆளுங்க பொதுமக்களை தூண்டி நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டின பின்னாடி அன்னைக்கு தராங்க. முக்கியமான பாயிண்ட், பிஃபோர் த மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் சிவில் அப்ளைட் ஜுடிஷியக்ஷன் ஃப்ரைடே தி 16th day of the June 2023 present Honorable Mr. Justice C. Saravanan, CRP MT நம்பர் 1398/2023 அண்டு CMT MT நம்பர் 6948/2023. தி கமிஷனர் மதுரை கார்பரேஷன். தி கமிஷனர் மதுரை கார்பரேஷன் தான் பெட்டிஷனராக போகிறாரு. வெர்சஸ் வீரப்பன், மீனாட்சி, விஆர் செண்பகராஜா ரெஸ்பாண்டன்ட். அப்போ அந்த ப்ரேயர் என்ன சொல்கிறாங்கன்னா, description of property, therefore there shall be an order of interim stay of all further proceeding in EP 75/2015 for 4 weeks only. 4 வாரம் உனக்கு இன்ட்ரீம் ஸ்டே தரேன்.
நீ கேஸை நடத்து அப்படின்னு. இன்னைக்கு தேதி என்னன்னா எப்போ கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்னா 16/6/2023. இன்னைக்கு தேதி 21/7/2025. இது வரைக்கும் கார்பரேஷன் இந்த ஸ்டெப் எடுக்கலாம். காசே கொடுத்தாலும் இது சட்டப்படி தப்புனா தப்பு சொல்ல புரியுதா? நீங்க கொடுக்க மாட்டோம் சரியா நீங்க ப்ரூவ் பண்ற வரைக்கும் நீங்க கைப்பற்ற முடியாது. சரியா காசு கொடுத்தாலும் நாங்க பொறுப்பு கிடையாது. ரெக்டிஃபிகேஷன் பெட்டிஷன் இப்போ வரைக்கும் டில் நோ பெண்டிங். அதை யாரு ஃபாலோ பண்ணுவோம்? கரண்டா வந்து ஆணையாளத்துல இருக்கு. அதை சர்வே காமிச்சு தான் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி இருந்தாலும் திருத்துறை சட்டத்துல இடம் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், உங்க இடமே தப்பா இருந்தா கூட சட்டப்படி போய் நீங்க திருத்திட்டு வந்து அவங்களும் அவங்க கையில வச்சுக்கிட்டு தான் நீங்க எடுக்க முடியும். அதான் சட்டப்படியான வேலை. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்க துலாம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.